எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்ம என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிக்கணுமா படிக்கக்கூடாதா, படிக்கணும்னா என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றது. பேசிக்காகவே இன்கேஸ் நீங்கள் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து என்சிஆர்டி புக்ஸ் வந்து படிச்சுக்கிறது பெஸ்ட். நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையுமே வந்து தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும். பட் ஆனால் இப்போ இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் எடுக்கிறதுனால என்சிஆர்டி படிக்கும்போது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, இது அழல் ஸ்டடி சர்க்கிள். சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும். இப்போ என்ன அப்படின்னா வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரிசையாக படிக்கும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து நமக்கு வந்து எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தேவை சிலபஸ் கவர் பண்ணணும். அப்போ சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் நமக்கு படித்தா போதும், அதுக்கு மீறி நம்ம படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ என்ன சிலபஸில் இருக்கோ அது எங்கே இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதை மட்டும் படிங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்கேஸ் நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்க, ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணுங்கள். அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை தேடி படிங்க. அப்படி உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்சிஆர்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன ஸ்டாண்டர்ட்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். கிளாஸ் 9th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 1ம், கிளாஸ் 10 பொலிட்டிக்கல் சயின்ஸில் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 2ம். அடுத்து பாருங்கள், கிளாஸ் 11 பொலிட்டிக்கல் சயின்ஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க். அடுத்து கிளாஸ் 11 பொலிட்டிக்கல் சயின்ஸில் பொலிட்டிக்கல் தியரி. அடுத்து கிளாஸ் 12 பொலிட்டிக்கல் சயின்ஸ் 1ல் கண்டெம்பரரி வேர்ல்ட் பாலிடிக்ஸ். அடுத்து கிளாஸ் 12 பொலிட்டிக்கல் சயின்ஸ் 2ல் பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இதில் 11th and 12th புக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் வந்து இன்டெப்த்தாக வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கும்போது நமக்கு கிளியராக இருக்கும். ஓகே, கிளாஸ் 9 பொறுத்தவரையுமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் 1 சாப்டர் என்னென்ன சாப்டர்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸி இன் த கண்டெம்பரரி வேர்ல்ட், வாட் இஸ் டெமோக்ரஸி அண்ட் ஒய் இஸ் டெமோக்ரஸி, கான்ஸ்டியூஷனல் டிசைன், எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் கிளாஸ் 10 பொறுத்தவரையுமே வந்து யூனிட் 1 பவர் ஷேரிங் ஃபெடரலிசம், அண்ட் யூனிட் 2 டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி, ஜெண்டர், ரிலீஜியன் அண்ட் கேஸ்ட், யூனிட் 3 பாப்புலர் ஸ்ட்ரகிள் அண்ட் மூமெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், யூனிட் 4 அவுட்கம் ஆஃப் டெமோக்ரஸி, சேலஞ்சஸ் டு டெமோக்ரஸி. இந்த யூனிட்லாம் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் கிளாஸ் 11 பொறுத்தவரையுமே வந்து பொலிட்டிக்கல் தியரி. இதில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் தியரி அண்ட் இன்ட்ரடக்ஷன், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், ரைட்ஸ், சிட்டிசன்ஷிப், நேஷனலிசம், செக்யூலரிசம், பீஸ் டெவலப்மெண்ட். இதில் இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. என்னென்னு பாருங்கள், பொலிட்டிக்கல் தியரி அண்ட் இன்ட்ரடக்ஷன், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, சிட்டிசன்ஷிப், நேஷனலிசம். இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். அண்ட் கிளாஸ் 11 பொறுத்தவரையுமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஒய் அண்ட் ஹவ், ரைட்ஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, ஃபெடரலிசம், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஸ் அ லிவிங் டாக்குமெண்ட், அடுத்து த ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது வந்து ரைட்ஸ் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அடுத்து எலெக்ஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஃபெடரலிசம், லோக்கல் கவர்மெண்ட். அண்ட் கிளாஸ் 12 வந்து பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸில் வந்து சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங், எரா ஆஃப் ஒன் பார்ட்டி டாமினன்ஸ், பாலிடிக்ஸ் ஆஃப் பிளான்டு டெவலப்மெண்ட், இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் ரிலேஷன், challenges to and restoration of Congress system, அடுத்து the crisis of democratic order, rise of popular movements, regional aspirations, recent developments in Indian politics. இதில் ரொம்ப முக்கியமான lessons வந்து politics of planned development, India's external relation, regional aspirations, recent development in Indian politics. And class 12 contemporary world politics la vanda the Cold War era, the end of bipolarity, US hegemony in world politics, alternative centers of power, contemporary South Asia, international organizations, security in contemporary world, environment and natural resources, globalization. idhula mukkiyamaana lessons enna appadina the Cold War era, contemporary South Asia, international relations and globalization. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.